ரோகிணியோட மலேசிய ரகசியம் வெளிவந்த மாதிரியே ரோகிணியோட முதல் கல்யாணத்தோட ரகசியம் எல்லாமே வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே ரோகிணி மனோஜ் வீட்டுக்கு வராங்க. வரும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே மனோஜ் பயங்கரமாக அழுதுகிட்டே வராரு. அதை பார்த்துட்டு விஜயா பதறி போயிட்டு, டேய் மனோஜ் என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி அழுகிற, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, டேய் மனோஜ் என்னடா ஆச்சு, ஏமா ரோகிணி என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ரோகிணி பார்த்தீங்கன்னா எதுவுமே வாய் திறக்காம அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ விஜயா இருந்துட்டு, ரோகிணி என்னடி பண்ணுன, என் பையன் ஏன்டி இப்படி அழுகிறா, என்னடி பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் ரோகிணி இருந்துட்டு, இல்லைன்ட்டி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் சொல்லு, உன்னால் என் பையன் இன்னும் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ தெரியல, என்னடி பண்ணுன சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்ட்டி அது வந்து ஷோரூமில் வந்துட்டு ப்ராடக்டெல்லாம் வந்து திருடு போயிடுச்சான்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோகிணி இப்படி சொன்னதை கேட்டீங்க அண்ணாமலை விஜயாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. இப்போ அண்ணாமலை வந்துட்டு என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே விஜயா இருந்துட்டு, என்னடி சொல்கிற, பொருள் வந்து திருட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. டேய் மனோஜ் என்னடா சொல்கிறா இவ, என்னது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா ஆமாம்மா ஷோரூமில் அந்த வேலைக்கு புதுசாக சேர்த்தனமில்லம்மா, அவங்க நைட்டு வந்து ஷோரூமில் தான் தங்கியிருந்தாங்க, காலையில் நாங்கள் அங்கே போய் பார்க்கும்போது அவங்க எல்லா பொருளையும் திருடிட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா ஐயோ 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 அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டு, என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க, எந்த ஒரு வேலையுமே வந்துட்டு உருப்படியாக செய்ய மாட்டேயாடா, என்னமோ ஈஸியாக வந்துட்டு பொருளெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிற. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, என்னம்மா ரோகிணி என்ன நடந்துச்சு உன் தெளிவாக சொல்லுமா அப்படிங்கவும், இல்லை அங்கிள் புதுசாக சேர்ந்தாங்களே வேலைக்கு, அவங்களுக்கு வந்துட்டு தங்கறக்கு இடம் இல்லைன்னு சொன்னாங்க, அதனால் ஷோரூம்லேயே தங்கிக்கோங்கன்னு சொன்னோம், ஆனால் அவங்க தான் வந்துட்டு பொருளெல்லாம் இப்போ திருடிட்டு போயிட்டாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லவும் இங்கே விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது. உங்கள் 2 பேருக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா, வந்தவங்க யார் என்ன ஏதுன்னே தெரியல, வந்து 2 நாள் கூட ஆகலைன்னு சொல்கிறீங்க, அப்போ தங்கறக்கு இடம் இல்லைன்னு சொன்னால் ஷோரூமில் தான் நைட்டு தங்க வைப்பாங்களா. டேய் மனோஜ் ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, ஒரு வேலைக்குன்னு போனாலும் உருப்படியாக போக மாட்டேங்கிற, ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த மாதிரி வந்துட்டு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு வர, ஏன்டா மனோஜ் நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு, ஏன்டா மனோஜ் உன் வாழ்க்கையில எந்த விஷயத்திலேயாவது நீ வந்துட்டு பொறுப்பா நடந்திருக்கியடா, எதுலையாவது வந்துட்டு உருப்படியா ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணியிருக்கியடா, இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு 30 லட்சத்தை ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டு வந்த, இப்ப வேலைக்கு வந்தவன் யாரு என்னன்னே தெரியாம ஷோரூம்ல தங்க வச்சு இப்ப பொருளெல்லாம் வந்துட்டு ஏமாந்து போய் நிக்கிறியடா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அப்புறம் ரோகிணி இருந்துட்டு, சாரி அங்கிள் மனோஜ் மேல எந்த தப்பும் இல்லை, அவங்க வந்து இந்த மாதிரி ஏமாத்துவாங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலை இருந்துட்டு, என்னம்மா ஒரு பிசினஸ் பண்றீங்க இப்படிதான் வந்துட்டு பொறுப்பா பேசுவீங்களா, ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்கனாலே வந்துட்டு அவங்கள பற்றி நல்லா விசாரிச்சிருந்துருக்கணும், நீங்கள் ஷோரூம்லேயே தங்க வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது முன்ன பின்ன தெரியாத ஆளுகளை எப்படிமா வந்து இந்த மாதிரி அலோவ் பண்ணுவீங்க. அப்போ விஜயா இருந்துட்டு, டேய் மனோஜ் என்னடா எத்தனை பொருள்டா காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லவும், அம்மா ஷோரூம்லேருந்து பாதி பொருள் காணாமா, அது மட்டும் இல்லைம்மா டீலருக்கு கொடுக்க வேண்டிய 6 லட்சம் பணம் வச்சுருந்தா அதுவும் காணாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட இங்கே விஜயாவுக்கும் அண்ணாமலைக்கு இன்னுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. அப்போ விஜயா இருந்துட்டு, ஏன்டா நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை போட்டு அடி நடிக்கிறாங்க. ஏன்டா வேலைக்கு ஆள் எடுத்தேன்னா எதுக்குடா வந்துட்டு தங்கலாம் வைக்கிற, அப்படியே அவங்கள துரத்தி விட வேண்டியதாண்டா வெளியே. அப்போ விஜயா இருந்துட்டு, இதுக்கு தாண்டா மனோஜ் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஷோரூம்க்கு நீ மட்டும் போன்னு சொல்லிட்டு, இந்த தருத்திரம் பிடிச்சல வந்துட்டு கூட்டிகிட்டு போனேன், அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா நீ எது போய் தேவையில்லாம வந்துட்டு ரோகிணியை பேசுற அப்படிங்கவும், பின் என்னங்க ஏன் மனோஜுக்கு வந்துட்டு ஷோரூம் வந்துட்டு ரன் பண்ண தெரியாதா, தேவையில்லாம இவெல்லாம் போனம் கட்டிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கே மனோஜ் பற்றினா அழுதுட்டு, அம்மா திருடு போன பணம் 6 லட்சம், அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கல்ல, அந்த பணத்துக்கு எல்லாமே வந்துட்டு நான் டீலர் கிட்ட பணம் கட்டணுமா, அந்த பணத்துக்குலாம் நான் எங்கேமா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாரு. அப்போ விஜயா இருந்துட்டு, இதை வந்து அவங்க அங்கே தங்க வைக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும்டா, இப்படி பண்ணிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி நடிக்கிறாங்க மனோஜ். உடனே மனோஜ் அடி தாங்க முடியாமல், நான் ஒன்றும் அவங்கள தங்க வைக்கலாமா, ரோஹிணி தாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டீங்க ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்குது. அப்போ விஜயா வந்துட்டு, என்னடா சொல்கிற அப்படிங்கவும், ஆமாம்மா ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வேலை இருந்துச்சு, அதனால் அந்த ஆளை மட்டும் வேலைக்கு எடுத்துக்கலான்னு தான் நான் சொன்னேன், ஆனால் ரோஹிணி தான் இருந்துட்டு வீட்டில் ஆண்டி என்னையே சமைக்க சொல்கிறாங்கல்ல, அதனால் இந்த பொண்ணை வந்துட்டு சமைக்கிற வேலைக்கு இது வச்சுக்கலாம், அதனால் இவன் 2 பேர்த்தையும் இங்கே தங்க வச்சிடலான்னு சொல்லி ரோஹிணி தாமா சொன்னான், அவள் பேச்சை கேட்டுதாம்மா நான் அவங்கள தங்க வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட விஜயாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது. இங்கே ரோஹிணியும் அடப்பாவி மனோஜ் இப்படி மொத்த பழியத்துக்கு எம்எல்ஏ போட்டுட்டியடா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க. அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோடு எந்திரிச்சு வந்து ரோஹிணி பிடிச்சி பலாரம் நிறையிறாங்க. தெரியுண்டு எல்லாம் வந்துட்டு உன்னால தான் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும், என் பையனை பற்றி எனக்கு தெரியாதா, நீ வந்துட்டு அவங்க கூட சேர்ந்தாலே வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி கேடு காலமே வந்துடும், இப்படி என் பையனை வந்து நஷ்டப்பட்டு உட்கார வைக்கிறத நானும் ஷோரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனையாடி, ஏற்கனவே வந்துட்டு பணக்காரின்னு சொல்லிட்டு ஏமாற்றி என் பையனை இந்த அளவுக்கு வந்து ஓட்டாண்டி உட்கார வச்சிருக்க, இப்போ 10க்கு ஏதோ அவன் பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கா, அது உனக்கு பிடிக்கலையா, அதையே வந்துட்டு முடிச்சு கட்டி அவனை ஒன்றும் இல்லாதவனா உட்கார வைக்கணுமா, அதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு பலாரம் நிறையிறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இது 2 பேரும் சேர்ந்து செஞ்ச தப்பு தானே, அதுக்கு எதுக்கு நீ வந்துட்டு ரோகிணி போட்டு இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க நீ கொஞ்சம் பேசாமல் இருங்க, ஏற்கனவே வந்துட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த அளவுக்கு திமிராட்டம் ஆடிட்டு இருக்கா, இதுல 10க்கு மறுபடியும் நீ வந்து நீங்க ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க, எப்ப இவ அந்த மலேசியா பணக்காரி
இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சதோ அப்போவே வந்துட்டு நான் இவளை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி இருக்கணும். ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் எல்லாரும் தான் வந்துட்டு என்னை வந்து அடக்கி வச்சுட்டீங்க. பத்தாவதுக்கு அத்தை வேற போனால் போதும்னு சொல்லி மன்னிச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ சொன்ன பொய்க்கு நான் தான் ஏதோ பணக்கார மருமகளுக்கு ஆசைப்படுறேன், அதனால தான் அவன் மாதிரி சொல்லிட்டான்னு சொல்லி அவள் சொன்ன பொய்யை கூட நீங்கள் என் மேலே தானே பழி சொன்னீங்க. ஆனால் இப்போ தெரியுதா உங்களுக்கு, இவன் நம்ம பையனோட வாழ்க்கைக்கு எடுக்க வந்து தரித்திர பிடிச்சவ, இவ இருக்கிற இடம் வந்துட்டு விளங்கவே விளங்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை வந்துட்டு இங்கே பாரு விஜயா, போது வந்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும், நீங்கள் சும்மா இருங்க, எப்போ பாரு வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லி என் வாய் அடைச்சிட்டு இருக்காதீங்க. அன்னைக்கு என்னமோ திருட்டு நகை எனக்கு வாங்கி கொடுத்து எல்லாத்து முன்னாடியே என்னை அசிங்கப்படுத்தினா இப்போ என் பையனை வந்துட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்கா. இவளையெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா அந்த வீடு உருப்படாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க, மரியாதை வெளியில் போடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கி வரி போடுது. அடப்பாவுமே, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். மனோஜ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்கம் மனசு மாறிட்டே வரான். எப்படியாவது இந்த ஆண்டி கிட்ட இருந்து மனோஜை பிரிக்கணும்னு நினச்சா இந்த ஆண்டி என்னடா மனோஜ் கிட்ட இருந்து நம்மளை பிரிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு இங்கே பாரு விஜயா, கோவத்தில் என்ன பண்ணுறோன்னு சொல்லி தெரியாமல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க இவ விஷயத்தில் நீங்கள் மறுபடியும் தலையிடாதீங்க. இவ எப்போ ஒரு கறிக்கடைக்காரனை வந்து கூட்டிகிட்டு வந்து மலேசியா மாமான்னு சொல்லி சொன்னாலோ அப்போவே வந்துட்டு இவளை கழுத்தை பிடிச்சி நான் வெளியில் தள்ளி இருக்கணும். அப்பப்பா எத்தனை போய் எத்தனை பித்தலாட்டம். ஏதோ இவங்க அப்பா மலேசியாவில் பெரிய கோடீஸ்வரராமா, 3000 கோடிக்கு சொந்தக்காராமா, பத்தாவதுக்கு அவங்க அப்பா ஜெயிலில் இருந்தாராமா, ஜெயிலே வந்துட்டு யாரோ கத்தியில் குத்திட்டாங்களாமா, அவர் செத்து போயிட்டாராமா. அதை வந்து அந்த மலேசியா மாமா வந்து சொல்கிறாராமா, அவர் முன்னாடி மயக்கம் போட்டு விழுகிறா. எத்தனை ஆக்டிங்கு, எத்தனை பித்தலாட்டம். இப்படி ஒரு மருமக வந்துட்டு இந்த வீட்டுக்கு தேவையே இல்லைங்க. இவளை வந்து வெளியில் துரத்தி விட்டுட்டு என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வந்துட்டு என்னால் அமைச்சு தர முடியும். என்னடி இன்னி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க, போடி வெளியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி பார்த்தீங்கன்னா இங்கே மனோஜியே பார்க்கவும், அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு. அடப்பாவி, இப்போ தானடா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் உனக்கு வந்துட்டு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு, இப்போ வந்துட்டு நீ பண்ண தப்புக்கு அவங்க என்ன இது பண்ணிட்டு இருக்காங்க, பேசாமல் பார்த்துட்டு நிற்கிறியே அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க. ஆனாலும் மனோஜ் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. அப்புறம் ரோகிணி பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு வழி இல்லை, நம்மளுக்காக நாம தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி சாரி ஆண்டி, நான் உங்ககிட்ட நிறைய பொய் சொல்லிட்டேன் தான், மன்னிச்சுக்கோங்க ஆண்டி, ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நான் எந்த தப்பு பண்ணல ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி என்னை விட்டுட்டு வெளியில் போக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அதுக்கு விஜயா இருந்துட்டு, போதுண்டி உன் நடிப்பையில் நான் வந்துட்டு நிறையவே பார்த்துட்டேன், நீ வந்து இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பமே உருப்படாது, என் பையனோட வாழ்க்கையை வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும். எப்போ நீ என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 30 லட்சம் பணத்தை உன் அப்பா கொடுத்ததா சொல்லி பிஸ்னஸ் ஆரம்பிச்சியோ அப்போவே வந்துட்டு நான் உன்னை கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளி இருக்கணும்டி. இப்போ பாரு அந்த ஷோரூமே வந்துட்டு என் பையன் கையை விட்டு போகிற நிலைமைக்கு வந்துருச்சு, நீ வந்துட்டு அவன் கூட இருந்தால் அவனோட வாழ்க்கையை உருப்படாது, மரியாதை இந்த வீட்டு விட்டு வெளியில் போடி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா ரோகிணியோட கழுத்தை பிடிச்சி வீட்டிலேருந்து வெளியில் தள்ளி விடுறாங்க. அப்போ ரோகிணி இருந்துட்டு, ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, அங்கிள் நீங்களாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பாரு விஜயா நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க இவ இந்த குடும்பத்தில் இருக்கிறது தாங்க தப்பு, இவ வந்துட்டு என் பையனுக்கான ஏற்ற பொண்டாட்டியே கிடையாது, இவளை ஒட்டு மொத்தமாக வந்துட்டு என் பையனோட வாழ்க்கையிலேருந்து துரத்தி விட்டுட்டு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இங்கே பாடுறா மனோஜ், இனிமேல் வந்துட்டு இந்த கேடு கட்டப்போ உன் வாழ்க்கையில் கிடையாது, நீ நினச்ச மாதிரியே ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு வந்து ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணை வந்துட்டு நான் பார்த்து வச்சிருக்கேன், அவளே வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீ நினச்ச மாதிரியே வந்துட்டு உன்னை பெரிய பிஸ்னஸ் மேனாக நானாக்கிறேன்டா, இனிமேல் இந்த விளங்காத வந்துட்டு உன் வாழ்க்கையில் கிடையாது, என்ன புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்கவும், அதை பார்த்துட்டு இங்கே ரோகிணிக்கு பயங்கரமாக இடிச்சலாக இருக்குது. இந்த மனோஜ் எப்போவுமே தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து அந்த பழியை தூக்கி எம்எல்ஏ போட்டு தப்பிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்குறான், நம்மளுக்காக வந்துட்டு எப்போவுமே நிற்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எரிச்சலோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ விஜயா இருந்துட்டு, என்னடி வந்துட்டு அவனை முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்க, மரியாதையை வீட்டுட்டு வெளியில் போடி, இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீட்டு பக்கம் உன்னை பார்த்தேன் என்ன பண்ணும் எனக்கு தெரியாது போடி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக துரத்தி விட்டுட்டு கதவை பார்த்தீங்கன்னா படாரம் சாத்திடுறாங்க. இங்கே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு விஜயா நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணுற, எதுக்காக வந்துட்டு இப்போ ரோகிணி வந்துட்டு விட்டுட்டு வெளியில் துரத்தினேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் இப்போ தான் வந்துட்டு நான் சரியான வேலை பார்த்துருக்கேன், நீங்கள் சும்மா இருங்க, மனோஜுக்கு வந்துட்டு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், என்ன விஜயா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க, ரோகிணி வந்துட்டு மனோஜோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் அதெல்லாம் வந்துட்டு பழைய கதை, நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு மனோஜுக்கு ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன், அவளை தான் வந்துட்டு மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், அதுவும் வந்துட்டு அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது, பெரிய கோடீஸ்வரி, மனோஜ் ஆசைப்பட்ட மாதிரியே வந்துட்டு அவன் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்க போகிறேன், டேய் மனோஜ் நான் சொல்கிறத கேளுடா, அம்மா வந்துட்டு உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ரோகிணி பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஆனால் இப்போ நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குது, இப்போ நம்ம எங்கே தான் போகிறது, ஏற்கனவே வந்துட்டு இந்த வித்யா கூட வேற சண்டை போட்டு வச்சிருக்கோம், இப்போ நம்ம வேற வழி இல்லை அம்மா வீட்டுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பார்த்தீங்கன்னா அழுதுட்டு அங்கேருந்து போகிறாங்க.